மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்ப்பது சப்பாத்தி உருளைக்கிழங்கு புட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உருளைக்கிழங்கு, வெங்காயம், ஒரு வெங்காயம், 2 தக்காளி, பூண்டு முறிஞ்சி, கருவேப்பிலை, கடாயை வச்சுக்கிட்டு நல்லா கடாய் கொஞ்சம் காஞ்சோடனே பாருங்கள், கடாயை வச்சு இன்னும் நல்லா காஞ்சோடனே ஒரு டேபிள் ஸ்பூன் அதை எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிங்க. 2 டேபிள் ஸ்பூனாக ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அது கூட கொஞ்சம் கடுகு, எண்ணெய் நல்லா சூடாகும். சூடாகிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம், பத்தில் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஊற்றினோடனே எண்ணெய் நல்லா காஞ்சிச்சுங்களா, கொஞ்சம் நல்லா காய்ஞ்சி விட்டு கடுகு, அப்புறம் கடலைப்பருப்பு, அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். பாருங்கள், பெருங்காயம் கொஞ்சமாக போட்டுக்கலாம், அது ஃப்ளேவருக்கோசரம். பெருங்காயம் அப்புறம் நல்லா வதக்கிக்கோங்க. அதை நல்லா வதக்கணுன்னே பூண்டு அப்புறம் கருவேப்பிலை ரெண்டும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கணுன்னே அப்புறம் வெங்காயமும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வரணும். நல்லா ப்ரௌனாக கொஞ்சம் நல்லா வந்தால் தான் அதோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கணுன்னு பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சாச்சு பாருங்கள். நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கும். சால்ட் உப்பு கொஞ்சம் போட்டோம்னா அது நல்லா சீக்கிரமாக வெந்துடும். அதனால் உங்களுக்கு உப்பு போட சொன்னாங்க. கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கலரி விடுங்க. எவ்வளோ கலர்னையும் அவ்வளோ நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலச்சிக்கோங்க. பூண்டு ஒன்று தட்டி போட்ட மாதிரி தான் பூண்டு நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா விட்டுருங்க, கொஞ்சம் நேரம் விட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மறுபடியும் வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்ட பிறகு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ப்ரௌன் கலர் ஆகிடுச்சா. இப்போது தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா வேகணும். தக்காளி வெங்காயம் நல்லா வேகணும். இருந்தால் தான் அது டேஸ்ட் நல்லா கிடைக்கும். அது கொஞ்சம் நல்லா இடிச்ச மாதிரி போட்டுக்கோங்க. சரிங்களா? நல்லா வெந்த உடனே மிக்ஸ் பண்ணிட்டே ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அடி பிடிக்கும். ஏன்னா அடி பிடிச்சிரும். சரிங்களா? நல்லா வெந்துருச்சா அப்புறம் நான் தட்டி மிக்ஸ் பண்ணி வரேன். நீங்களும் மிக்ஸ் பண்ணி போடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே பாருங்கள். அதுக்கப்புறம் நல்லா வெந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணி தட்டு போட்டு மூடிட்டுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி தக்காளி எண்ணெய் பிரிஞ்சு வருதா, அந்த டைமில் 1 டம்ளர் தண்ணி நான் 1.5 டம்ளராக ஊற்றிக்குவேன். அப்புறம் நான் ஆக்சுவலாக 3 உருளைக்கிழங்கு தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நான் தண்ணி ஆட் பண்ணுவேன். நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த 3 உருளைக்கிழங்கு மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. வேக வச்சு எடுத்துகிட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. 1-2 நார்மலாக மேக்ஸ் பண்ணுங்கள், இல்லை ரொம்ப மேக்ஸ் பண்ணால். நான் மீடியமாக தான் மேக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். நீங்களும் மசிச்சு வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு தண்ணி அது கொதிச்சிடும். கொதிச்சோன்னா அதை எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நல்லாயிருக்கும். நல்லா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி கலந்துக்கோங்க நல்லா மிக்ஸிங் கட்டி மட்டும் இல்லாமல் கலந்துக்கோங்க. கொஞ்சம் மிளகா, அதுக்கப்புறம் சிட்டிக்கு மிளகா பொடி. அது நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம், வேணான்னா விட்டுடலாம். நான் வேணும்ன்ட்டு போட்டுக்கிறேன், கொஞ்சம் போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கலர் கொடுக்கும், வேறு ஒன்றும் இல்லை. அது கலர் கொடுக்கறதால நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் கல் உப்பு கொஞ்சம் ஏற்கனவே நம்ம சால்ட் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து நீங்கள் பார்த்துட்டு போட்டுக்கோங்க, கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஆட் பண்ணிக்கிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அது நல்லா கரையணும். கரைஞ்சாலும் வந்து உங்களுக்கு வந்து உப்பு கரெக்டாக வரும். சரிங்களா? அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் தட்டு போட்டு மூடிக்கோங்க. மூடிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு எடுத்திங்கன்னா புட்டு ரெடி ஆயிடுச்சு. இது நான் டேஸ்ட் பண்ணுறதுக்கு என் பையன்கிட்ட கொடுக்க போகிறேன். இது எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். சுவையாக இருக்கா சொல்லுங்கள். பாருங்கள், இன்னும் ஒரு நிமிஷத்தில் கஸ்தூரி மேத்தி இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம். இல்லைன்னா ஆக்சுவலாக நான் கொத்தமல்லி இல்லை, அதனால் கஸ்தூரி மேத்தி லைட்டாக போட்டேன். அதனால் நீங்கள் என்ன போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ரெடி ஆகிடுச்சு நம்ம உருளைக்கிழங்கு புட்டு. கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், அதனால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சிம்மு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சு கொஞ்சம் இது பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சிங்க எங்கள் உருளைக்கிழங்கு புட்டு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து இப்போ டேஸ்ட்டுக்காக என் பையன்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுக்க போகிறேன். அவன் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறான். அவன் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி. சொல்லு உங்கள் பச்சு.